வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஹரிஹரன் பேசுகிறேன். 11th இங்கிலீஷு போயம் 4 அப்ரிசியேஷன் கொஸ்டின் பார்க்க போகிறோம். போயம் 4th உள்ள அப்ரிசியேஷன் புக் பேக்கில் உள்ளது. அந்த போயம் மெக்காவிட்டி இந்த மிஸ்ட்ரி கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் புக் பேக்கில் உள்ளது. அப்ரிசியேஷன் டிஎஸ் எலியட் எழுதின அந்த கதை அது. அதில் பார்ப்போம். மெக்காவிட்டி இந்த மிஸ்ட்ரி கேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் அப்ரிசியேஷன் கொஸ்டின் புக் பேக்கில் உள்ளது. மெக்காவிட்டி இஸ் எ மிஸ்ட்ரி கேட் இஸ் கால்டு ஹிடன் பா. ஒரு மாய பூனை அப்படின்னு அர்த்தம் நம்ம சொல்லுவோமே. மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது மாய பூனை அப்படின்னு சொல்கிறது. இப்போ இங்கே கேள்வி பாருங்களேன். மெக்காவட்டிக்கு ஒரு மிஸ்ட்ரி மாய பூனை. ஹி இஸ் கால்டு ஹிடன் பா. மறைந்து இருக்கக்கூடிய வலைநகங்கள். பான்னு சொன்னோம்னா வலைநகம்னு சொல்ல மறையக்கூடிய வலை. கொஸ்டின் என்ன? டஸ் த பாய் டாக் அபவுட் த ரியல் கேட். இந்த அதாவது டிஎஸ்சி லைட் வந்து பேசுகிறாரா? உண்மையாக போய்ட்டை பற்றி தான் அது கேட்டை பற்றி தான் பேசுகிறாரா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், ஆமாம். இந்த போய்ட்டு டாக்ஸ் அபவுட் த மிஸ்டீவியஸ் ரியல் கேட். மிஸ்டீவியஸ்னால் குறும்புத்தனமான உண்மையான பூனை அப்படின்னு அதில் சொல்ல. நம்ம வந்து பாடம் நடத்தும்போது சொல்கிறோம் மெக்காவிட்டிங்கிறது அப்படின்னு அதில் பார்த்துருக்கோம். அதில் அடுத்து பாருங்களேன். இந்த ஒய் இஸ் த கால்டு த ஹிடன் பா. ஏன் அதை கூப்பிடுறாங்க மறைமுக வலைநகங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ ஹி இஸ் கால்டு ஹிடன் பா ஆஸ் த மாஸ்டர் கிரிமினல். ஸோ தலைமை கிரிமினல் அப்படின்னு சொல்லுவோம். மாஸ்டர்னுக்க ரொம்ப தலைவர் அப்படின்னு சொல்லுது. கிரிமினல் அப்படின்னு சொல்லுது. மாஸ்டர் கிரிமினல் ஹூ கேன் டிஃபை த லா. லான்னு சொன்னாக்கா சட்டத்தை மறைச்சிரும் அப்படின்னு அழைச்சிரும் அப்படின்னு கூட அந்த இடத்துல சொல்லுவோம் இல்லையா. ஸோ அடுத்தது பாருங்க. ஹீ இஸ் பேஃபில்மெண்ட் ஆஃப் ஸ்காட்லாண்ட் யார்டு அண்ட் ஃப்ளையிங் ஸ்குவாட் டிசப்பியர்டு ஃபார் வென் தே ரீச் த சீன் ஆஃப் கிரைம் மெக்காவிட்டி இஸ் நாட் தேர். இப்போ ஹீஸ் எ பேஃபில்மெண்ட் ஆஃப் ஸ்காட்லாண்டு அப்படின்னாக்கா ஸ்காட்லாண்டில் இருக்கும் பொழுது அந்த ஸ்காட்லாண்ட் யார்டு அப்படின்னாக்கா அந்த போலீஸ்காரங்க. இந்த ஃப்ளையிங் ஸ்குவாடு டிஸப்பியர் அங்கே வரப்போ என்ன பண்ணும், அது மறைஞ்சிரும். ஃபார் வென் த ரீச் த சீன் ஆஃப் த கிரைம், அதாவது போய் சேர்றதுக்குள்ளே அந்த குற்றம் நடந்த அந்த காட்சிகளில் மெக்காவட்டி நடந்துகிட்டு இருக்கும்பொழுது மெக்காவட்டி அங்கே இருக்காது அப்படின்னு சொல்லி. அப்போ இங்கே என்ன கொஸ்டின் இங்கே அதில் விடுங்க. வாட் இஸ் ஸ்காட்லாண்ட் யார்டு? ஸ்காட்லாண்ட் யார்டு யாருன்னு பார்த்தோம்னாக்க இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீஸ் சர்வீஸும். ஸோ மெட்ரோபாலிட்டன் போலீஸ் தான் அந்த இடத்துலேருந்து ஸ்காட்லாண்ட் யார்டு நம்ம அதில் சொல்கிறோம். அவங்க வரப்போ திடீர்னு என்ன பண்ணும், மறைஞ்சிரும் அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க. Why does the flying squad feel disappointed? ஸோ why does the flying, ஏன் வந்து இந்த ஃப்ளையிங் ஸ்குவாட் வந்து உணர்றாங்க ஏன் டிசப்பாயின்ட்னாக்க மறைஞ்சி போயிடுது அப்படின்னு. இந்த ஃப்ளையிங் ஸ்குவாடு டிசப்பாயின்டடு ஒரு மாதிரி மனசுக்கு வருத்தமாகப்படுறது. எதுக்குனாக்கா பிகாஸ் when they reach the scene of a crime. ஸோ அங்கே போகும்போது அந்த சீனுக்கு போகும்போது என்ன பண்ணுது, மறைஞ்சிருது. ரீச் பண்ணும் பொழுது இந்த மெக்காவிட்டி வில் நாட் பி தேர். அங்கே போய் நிற்கணும்னு நினச்சாங்கனாக்கா திடீர்னு இருக்காது, போயிடும். அதில் இந்த கமிட் த கிரைம் ரன்ஸ் அவே. அது என்ன பண்ணுவோம், குற்றத்தை செஞ்சுட்டு திடீர்னு ஓடி போயிடும் அப்படின்னு. அப்போ ஹீ சாஸ் ஹிஸ் ஹெட் ஃப்ரம் தி சைடு மூமெண்ட் லைக் அ ஸ்னேக்கு. அது தலையை தூக்கி தூக்கி போட்டோம்னா எப்படின்னாக்கா பாம்பு மாதிரி இருக்குல்ல, லைக் ஸ்னேக்குங்கிற அர்த்தம் வரும். அந்த இடத்துல ஒரு சிமிலி இருக்குது. நான் அதில் கீழே கவனிக்க விட்டுட்டேன். அதில் சிமிலி ஒன்று இருக்குது. அதில் லைக் எ ஸ்னேக் மாதிரி அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும். அண்ட் வென் த திங்க் ஹீ இஸ் ஹாஃப் அஸ்லீப் ஹீ இஸ் ஆல்வேஸ் ஒய்ட் ஒர்க். அது திங்க் பண்ணும் எப்படி ஹாஃப் அரை தூக்கத்தில் என்ன பண்ணும், முழிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும், எப்பொழுதுமே விழுந்துருக்கும். அப்போ எக்ஸ்பிளைன் கம்பாரிசன் மேடு ஹியர்மா. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த கம்பேர் பண்ணுறாங்கன்னாக்கா இந்த மெக்காட் கம்பேர்டு டு எ ஸ்னேக்கு. யாரோட கம்பேர் பண்ணுறாங்கனாக்கா பாம்போட கம்பேர் பண்ணாங்க. அப்போ கேட் மூவ்ஸ் இட் ஹெட் ஃப்ரம் த சைடு டு அனதர் சைடு லைக் அ ஸ்னேக்கு. அப்போ என்ன எப்படி போகும்னாக்கா ஒரு பாம்பு மாதிரி தலையை தூக்கிட்டு என்ன பண்ணும், அப்படி லைட்டாக தூக்கிட்டு போயிட்டே இருக்கும் லைக் அ ஸ்னேக். அப்போ சப்போஸ் கேட்டாங்கனாக்கா அது சிம்பிளி இந்த வார்த்தை சொல்லணும். நான் அந்த இடத்துல அதை விட்டுட்டேன். நான் அது லைக் ஸ்னேக் அப்படி வந்ததுனால சிம்லி அப்படின்னு அதில் போடலாம், அதில் மறந்துடக்கூடாது. ஹீஸ் மூவ்ஸ் அவே ஃபாஸ்ட் லைக் அ ஸ்னேக் ஃப்ரம் த சீன் ஆஃப் கிரைம். எப்படி நகரும், வேகமாக நகரும் லைக் அ ஸ்னேக் ஃபாஸ்ட்டு. எப்படின்னாக்கா லைக் ஸ்னேக்னா பாம்பு மாதிரி வேகமாக வந்துட்டுல சீனை விட்டு அந்த காட்சி விட்டு போயிடும், குற்றம் செஞ்ச காட்சி விட்டு போயிடும் டக்குன்னு. ஸோ ஒயிட் டஸ் த பிரிட்டண்டட் டு டூ, சாரி வாட் டஸ் த ஹி பிரிட்டண்டட், என்ன பாசாங்கு செஞ்சாங்க. பிரிட்டன்னா பாசாங்கு, ஹீ பிரிட்டன் த ஹாஃப் ஆஃப் ஸ்லீப். என்ன பிரிட்டன், பாசாங்கு தூங்குற மாதிரி நடிக்கிறது. பட் ஹீஸ் ஆக்சுவலி ஒய்ட் அவோக்கு. பார்த்தீங்கன்னாக்கா தூங்குற மாதிரி நடிக்கும், ஆனால் உண்மையிலே விழிப்புணர்வாக இருந்துகிட்டு இருக்கும். சில பேர் தான் கண்ணை தூங்குற மாதிரி மூடி வச்சுருப்பாங்க,
பார்த்தீங்கன்னா, உள்ள நல்லா விழிப்புணர்வா இருந்துட்டு தூங்க மாட்டாங்க. அது மாரி ஃபார் ஹி இஸ் எ ஃபைனல் ஷேப் அண்ட் மோனாஸ்ட் டிப்ரவிட்டி. ஸோ ஹவ் இஸ் த கேட் டிஸ்கிரைப்டு திஸ் லைன்? எப்படி அந்த பூனைய பத்தி விவரிச்சு சொல்றாங்கன்னா, அந்த கேட் டிஸ்கிரைப்டு டெவில் இன் த ஷேப் ஆஃப் த கேட் அப்படின்னு. அதாவது இந்த பூனைய வந்து விவரிச்சு சொல்றாங்க. என்னன்னாக்கா ஆஸ் எ டெவில் ஒரு பேய் இந்த ஷேப் ஆஃப் த கேட் அப்படின்னு. ஷேப்னு சொன்னாக்கா அதனுடைய அமைப்பு ஷேப் த கேட் டெவில் பேய் மாதிரி பூனை மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னு. அப்போ எக்ஸ்பிளைன் த மான்ஸ்டர் ஆஃப் த டிப்ரவிட்டி அப்படின்னு. மான்ஸ்டர் அப்படின்னாக்கா சாமியாக நம்ம சொல்லுவோம். மான்ஸ்டர் ஆஃப் டிப்ரவிட்டி மீன்ஸ் என்ன அப்படின்னாக்கா விக்கெடு கிங் ஆஃப் ஈவில். எது கிங்னாக்கா அரசன் சொல்லுவோம். குற்றத்திற்கு உள்ள அரசன். விக்கெட்னாக்கா ஏமாத்துறது. ஈவில் குவாலிட்டி தவறு செய்யக்கூடிய ஏமாற்றக்கூடிய அரசனாக, அதாவது ஏமாற்றுறது அரசனாக ஏமாற்றாத அரசனாக இருக்கலாம். The cat has evil qualities that one can think of. ஸோ பூனைக்கு எப்படி இருக்கும்னாக்கா ஒரு ஈவில் குவாலிட்டிஸ் தரம் உனக்குள்ள இருக்கும். அப்போ அது அந்த இடத்துல நினச்சி பார்க்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அண்ட் ஹிஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆர் நாட் ஃபவுண்ட் இஃப் இன் எனி ஃபைல் ஆஃப் ஸ்காட்லாண்ட் யார்ட்ஸ். அது ஃபுட் பிரிண்ட்னா அதை எடுத்து வச்சு ஃபைலில் எடுத்து வச்சுருப்பாங்க. கை ரேகை இருக்கு இல்லையா, அதுதான் பிரிண்ட் நம்ம சொல்லுவோம். கால் தடம்னு அதில் சொல்லுவோம். அதில் வந்து இருந்துச்சுனாக்கா ஸ்காட்லாண்டில் ஃபைல் இருந்துச்சுன்னா அது அந்த இடத்துல மறைஞ்சிரும். இட்ஸ் நாட் ஃபவுண்ட், பார்க்க முடியாது. அவங்க வாட் சீன்ஸ் டு பி சேலஞ்ச் ஆஃப் ஸ்காட்லாண்ட் யார்டு. ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு என்ன ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு, என்ன ஒரு எதிர்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க சேலஞ்ச் வந்து ஸ்காட்லாண்ட் யார்டு இஸ் டு பி அரஸ்டட் த கேட். அதாவது கைது பண்ணுவதற்கு ரெடியாக இருக்கும் பொழுது தே ஆர் அனேபிள் டு அரஸ்ட் த கேட் சின்ஸ் இஸ் நாட் த சீன் ஆஃப் கிரைம். அப்போ கைது பண்ணும் பொழுது அவங்களால அரெஸ்ட் பண்ண முடியாது, கைது செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா அந்த கேட் சீன்ஸ் இஸ் நாட் சீன் ஆஃப் த கிரைம். அந்த சீன் காட்சிகள் அந்த இடத்துல இருக்காது. அப்படி இட் ஃப்ளீ த சீன்ஸ் கமிட்டிங் த கிரைம். அப்போ அந்த இடத்துல விட்டு என்ன பண்ணும், பறந்து போயிடும். எப்படி கமிட்டிங் த கிரைம், குற்றத்தை விட்டு பறந்து இடத்துல விடும். ஒய் டு தே நீடு டு ஹிஸ் ஃபுட் பிரிண்ட்ஸு. ஏன் அவங்களுக்கு தேவைப்படுது ஃபுட் பிரிண்ட்ஸு? தே நீடு டு ஃபிக்ஸ் த கிரைம், குற்றம் பண்ணதற்கு. டு டேக் இன் த கஸ்டடி, அவன் கஸ்டடியில் வச்சு விசாரிப்பதற்காக அது வந்து ஃபுட் பிரிண்ட் தேவைப்படுது அப்படின்னு வச்சுருக்காங்க. அடுத்து பாருங்களேன், இட் மஸ்ட் ஹாவ் பீன் மெக்காவிட்டி. இது வந்து மெக்காவிட்டியாக தான் இருக்கும். பட் இஸ் நாட் அ மைல் அவே. மெக்காவிட்டியாக இருக்கும், பார்க்கும்போதுனா ரொம்ப தூரம் வந்துட்டு போயிடும். இப்போ வாட் இஸ் மெக்காவிட்டி பிளேம்டு ஃபார்? என்ன குற்றம் சுமத்துறாங்க மெக்காவிட்டி மேலே? மெக்காவிட்டி இஸ் பிளேம்டு இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த லாஸ் ஆஃப் வேரியஸ் டாக்குமெண்ட். அப்போ என்ன பண்ணுது, பொறுப்புல இருக்குது. எதில்? இழப்பீடு, வேரியஸ் டாக்குமெண்ட். அதுக்கு நிறைய குற்றப்பத்திரிகைகள் நிறையா அதில் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது என்ன பண்ணுனாக்கா லாஸ்னாக்கா இழந்து போயிடுது, மறைஞ்சி போயிடுது. அதெல்லாம் கொண்டாந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, திரும்பி மறைஞ்சி போயிடுது. இந்த ஆஃபீஸில் எங்கேனாக்கா ஃபாரின் ஆஃபீஸ் அப்படின்றாங்க. பட் ஹீ இஸ் நாட் அட் த சீன் ஆஃப் த கிரைம். அப்போ சீன்லேயும் அந்த இடத்துல காட்சிகள் அந்த இடத்துல இருக்காது. அப்போ வேர் இஸ் எங்கே இருப்பான்னாக்கா இஸ் மைல் அவே ஃப்ரம் த சீன் ஆஃப் கிரைம். எங்கே இருக்கோம்னாக்கா ரொம்ப தூரத்துக்கு அந்த இடத்துல இருக்கும், பல கிலோமீட்டர் வந்துட்டு. ஹீங்கிற வார்த்தை யாருனாக்கா இந்த இடத்துல கேட்டுங்கிறது தான் ஹீங்கிற வார்த்தை. அப்போ அடுத்து பாருங்களேன், தேர் வாஸ் எ கேட்டஸ் ஆஃப் சச் எ டெசிட்டிஃபுல் சேவிட்டிங் தான். இப்போ விச் கேட் இஸ் பீயிங் டாக்டு ஹியர்? எந்த கேட்டை பற்றி இடத்துல பேசுகிறாங்கனாக்கா மெக்காவிட்டி இஸ் த கேட் தட் இஸ் பீயிங் டாக்ட் ஆஃப். எதை பற்றி பேசுகிறாங்க, எந்த கேட்டை பற்றி பேசுகிறாங்கனாக்கா மெக்காவிட்டியை பற்றி இடத்துல பேசுகிறாங்க. அதை பற்றி தான். ஸோ ஹவ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ரெஸ்ட்? எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்னாக்கா இதுலேருந்து அதுலேருந்து இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்றம் அப்படி இருக்குது ஓய்வுள்ளது. இந்த கமிட் ஆஃப் கிரைம் வேனிஷ்னாக்கா தொலைஞ்சு போகிறது, நாடு கடத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. கிரைம் ஆஃப் மறைஞ்சு போகிறது. ஹீ இஸ் எ லீடர் ஆஃப் விக்கெடு. அதாவது இது தலைமையில் இருப்பான். லீடர் சொன்னாக்கா முதல் காவலன் அப்படின்னு வார்த்தை சொல்லுவோம். ஸோ ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கேட் இது பண்ணும்போது அதில் திடீர்னு லீடராக இருப்பாங்க. எதுக்குனாக்கா ஏமாற்றத்துக்கு தலைவனாக இருக்கும். விச் கண்ட்ரோல் த ஆப்ரேஷன்ஸ், அது இயக்கிறதுக்கும் தலைவனாக அந்த இடத்துல இருப்பாங்க. லீடர்னா தலைவன் சொல்கிறது. ஹீ இஸ் எ நெப்போலியன் ஆஃப் த கிரைம். ஸோ அது யாருனாக்கா ஒரு நெப்போலியன் சொல்ல. ஹீ இஸ் யார், அவன் தான் யாருனாக்கா நெப்போலியன் ஆஃப் கிரைம்னாக்கா நெப்போலியனோட குற்றமாக அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.